வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டார்சன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டார்சன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, டார்சன் ரியாக்ஷனில் என்ன மெக்கானிசம் நடக்கும், எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டார்சன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன ரியாக்டன்ட் இருக்கும், எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், என்ன ப்ராடக்ட், அதெல்லாம் பார்த்தோன்னா டார்சன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் ஆல்டோல் டைப் கண்டென்சேஷன் மாதிரி தான் இது ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இங்கே ரியாக்டன்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணும். ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட என்ன ப்ரெசன்ஸில் அப்படின்னா சோடியம் அல்காக்சைடு அல்லனா சோடியம் அல்காக்சைடு இல்லைன்னா சோடமைட் சோடமைட் ப்ரெசன்ஸில் ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒன் ஈபாக்சி எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகணும். ஒரு கைண்ட் ஆஃப் ஈபாக்சி எஸ்டரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஈபாக்சி எஸ்டரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளைசிடிக் எஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்கேஜை வச்சு நம்ம கிளைசிடிக் எஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்டை நம்ம என்னன்னு இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா கிளைசிடிக் எஸ்டர்னு சொல்கிறனால கிளைசிடிக் எஸ்டர் ஃபார்ம் ஆகிறனால இந்த டார்சன் ரியாக்ஷனோட இன்னொரு நேம் என்னன்னா டார்சன்ஸ் கிளைசிடிக் எஸ்டர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். டார்சன்ஸ் கிளைசிடிக் எஸ்டர் சிந்தசிஸ் அப்படின்னு இந்த ரியாக்ஷனை நம்ம இன்னொரு விதமாக கால் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் எப்படி ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்ல எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து ரியாக்ட் ஆகுது, ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். ஸோ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனுங்கும்போது இந்த மாதிரி C டபுள் பாண்ட் O ஆர் இருக்கும். ஸோ ஆர் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அது ஆல்டிஹைடாக இருக்கும், ரெண்டுமே ஆல்கைல் குரூப்பாக இருந்துச்சுன்னா அது கீட்டோனாக இருக்கும். ஸோ இதுதான் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனாக இருக்கும். இந்த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் ஆகுது. அதாவது ஆல்ஃபா பொசிஷனில் ஹாலோ குரூப் இருக்க மாதிரி அது ஒரு எஸ்டரில் ரியாக்ட் ஆகுது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா Cl CH2 CO2R இதுதான் ஜென்ரலானது. ஸோ இது என்ன ப்ரெசன்ஸில் சோடியம் அல்காக்சைடு ஆர் சோடமைடு. அப்போது C2H5 அதாவது RONA ஆர் NaNH2 ப்ரெசன்ஸில் நமக்கு ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கிளைசிடிக் எஸ்டரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ R2C CH CO2R ஆக்சிஜன் லிங்கேஜ். ஸோ இதுதான் வந்து கிளைசிடிக் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பை ப்ராடக்டாக NaClலும் NH3 அதாவது அமோனியாவும் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரல் ரியாக்ஷன். அதாவது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் அல்காக்சைடு ஆர் சோடமைட் கிளைசிடிக் எஸ்டர் ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இது இன்னொரு நேமாக டார்சன்ஸ் கிளைசிடிக் எஸ்டர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட மெக்கானிசமும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். Example C6H5 C double bond O CH3 plus Cl CH2 COO C2H5 in the presence of NaNH2. அதாவது இது என்ன அப்படின்னா அசிட்டோஃபீனோன் ஒன் கைண்ட் ஆஃப் கீட்டோன் எடுத்திருக்கோம். அசிட்டோஃபீனோன் எடுத்து எத்தில் குளோரோ அசிட்டேட் கூட ட்ரீட் பண்ணுறோம். எத்தில் குளோரோ அசிட்டேட் அதாவது ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர். இதுதான் வந்து ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடமைடில் நம்ம ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா
C6H5 C CH3 carbon hydrogen COO C2H5 இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் ஆக்சிஜன் லிங்கேஜ் வரும். இது என்ன அப்படின்னா ஈபாக்சி எஸ்டர், அதாவது கிளைசரிக் எஸ்டர் ப்ளஸ் பை ப்ராடக்டாக NaClயும் NH3யும் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வந்து ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி என்ன மெக்கானிசம் நடந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா தான் எப்படி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பானயான் ஃபார்ம் ஆகும், அதாவது நியூக்ளியோஃபைல். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான் டேக்ஸ் பிளேஸ். கார்பானயான் போது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ அது நியூக்ளியோஃபைலில் ஆக்ட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ரியாக்ஷன், இது வந்து ஆல்டால் டைப் கண்டென்சேஷன் மாதிரி தானே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆல்டால் டைப் கண்டென்சேஷன் மாதிரி அப்படிங்கும்போது ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனில் ஒரு மாலிகுல் ஆஃப் ஆல்டிகைட் ஆர் கீட்டோனோட ஆல்ஃபா கார்பனும் இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆல்டிகைட் ஆர் கீட்டோனோட கார்பனைல் கார்பனும் தான் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். வி ஆல்ரெடி நோ தட். ஸோ அதே பேசிஸில் தான் இங்கே அசிட்டோஃபீனோன், அதாவது ஆல்டிகைட் ஆர் கீட்டோனோட கார்பனைல் கார்பன் ரியாக்ட் ஆகும். எது கூட அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஆல்ஃபா ஹாலோ எஸ்டரோட ஆல்ஃபா கார்பனை ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து இதை ஆல்டால் டைப் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான் எப்படி டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னா அதே ஆல்டால் கண்டென்சேஷன் பேசிஸில் தான். அதாவது இங்கே நம்ம சோடமைட் ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, சோடமைட் ப்ரெசன்ஸில் தானே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நமக்கு NaNH2ல் இருக்க நெகட்டிவ் பார்ட் வந்து NH2 மைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த நெகட்டிவ் பார்ட் நமக்கு ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணும். அதாவது CHCl COO C2H5 இதுதானே ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர். இதோட ஆல்ஃபா கார்பன் எது, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதாவது எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது COOR. அதுக்கு நியராக இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த கார்பன் கூட தான் இது ரியாக்ட் ஆகும். ஸோ இது ரியாக்ட் ஆகுது இந்த கார்பன் கிட்ட தான் நமக்கு ஆனயான் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு இதை அட்டாக் பண்ண முடியும், இதையா ஆல்டிகைட் ஆர் கீட்டோனை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த NH3 நெகட்டிவ் பார்ட் அப்படிங்கிறனால இந்த ஹைட்ரஜனோட H+ஆக ரிமூவ் ஆகி வந்து நமக்கு அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். NH3 அமோனியாவாக ஃபார்மேஷன் ஆயிரும். ஸோ தட் இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானும் நமக்கு கார்பனுக்கே போயிடும். கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜை அட்டைன் பண்ணிடும். அதாவது CH COO C2H5 Cl. கார்பனுக்கு இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கும். ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஏன்னா NH2 வந்து ஆல்ரெடி நைட்ரஜனில் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்குது. லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் கூட சோடியம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் ஆன எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் அமோனியாவில் NH2 பாண்ட் H ஃபார்மேஷனுக்கு தேவையான 2 எலக்ட்ரான்ஸுமே NH2 இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் H+ஆக ரிமூவ் ஆகி தான் வரும். ஸோ இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸும் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு கார்பானயான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து கார்பானயான். இதுதான் வந்து நியூக்ளியோஃபைலில் ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸ்டெப் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல். ஸ்டெப் 2ல் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல், அதாவது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ என்ன நடக்கும், நமக்கு ஆல்டிகைட் ஆர் கீட்டோன். நம்ம எடுத்துக்கிற ஆல்டிகைட் இங்கே என்ன எடுத்திருக்கோம், அசிட்டோஃபீனோன் எடுத்திருக்கோம். C6H5 CH3 C டபுள் பாண்ட் O அசிட்டோஃபீனோன் எடுத்திருக்கோம் இல்லையா. இது கூட இந்த கார்பானயான் ரியாக்ட் ஆகும். CH COO C2H5 Cl with carbon having negative charge. இந்த கார்பன், அதாவது இதுதானே ஆல்ஃபா கார்பன், இது என்ன பண்ணும், கார்பனைல் கார்பன் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ தட்
இது இந்த கார்பன் கூட ரியாக்ட் ஆகி பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு போயிடும். ஸோ தட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சி ஆனையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்திருக்கு. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்து நமக்கு C6H5 CH3 கார்பன் CH COOC2H5 Cl oxygen having 2 pairs of excess electron with negative charge. So oxyanion form ஆயிருக்கு. அதாவது இந்த கார்பனும் இந்த கார்பனோட நெகட்டிவ் 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து கார்பன் இடையில பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுது. ஸோ தட் இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு போயிடுது. ஸோ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணும். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த CH கூட Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH கூட Cl இருக்குது. ஸோ நமக்கு ஆக்சி ஆனையான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் 3ல நமக்கு எலிமினேஷன் தான் நடக்குது. எலிமினேஷன் வந்து நமக்கு கிளைசரிக் எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் கூட ரியாக்ட் ஆகி இந்த கார்பனுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு இடையில பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ தட் இந்த கார்பனோட வேலன்சி இது அட்டாச் ஆயிடுச்சுன்னா 5 ஆயிரும் இல்லையா? ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கனால. ஸோ தட் இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸோட குளோரின் வந்து Cl மைனஸாக ரிமூவ் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? C6H5 CH3 CH COOC2H5 இந்த கார்பனுக்கு இடையில ஆக்சிஜன் கிளைசரிக் எஸ்டர் லிங்கேஜ் ப்ளஸ் Cl மைனஸாக ரிமூவ் ஆயிரும் 2 எலக்ட்ரான்ஸோட. ஓகேவா? இதுதான் வந்து கிளைசரிக் எஸ்டர், அதாவது ஈபாக்சி எஸ்டர். இதுதான் வந்து டார்சன் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். இந்த Cl க்ளீவ் ஆகி நமக்கு Cl மைனஸாக இருக்குது இல்லையா? இது என்ன பண்ணும்? சோடமைடில் Na+ இருக்குது இல்லையா? அந்த Na+ கூட சேர்ந்து சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆயிரும். நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டெப் 1ல் வந்து நமக்கு அமோனியா வந்து ரிமூவ் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு பை ப்ராடக்ட், அதாவது இந்த ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்க வேணுங்கிற ஈல்டு ப்ராடக்டோட பை ப்ராடக்டை NaClயும் NH3 அமோனியாவும் சோடியம் குளோரைடும் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து டார்சன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம டார்சன் ரியாக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம்? டார்சன் ரியாக்ஷன் அப்படின்னா ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் வந்து ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர் கூட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் அல்காக்சைட் ஆர் சோடமைடில் ஈபாக்சி எஸ்டர், அதாவது கிளைசரிக் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம டார்சன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ டார்சன்ஸ் கிளைசரிக் எஸ்டர் லிங்கேஜ் சிந்தசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன மெக்கானிசம் டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன மெக்கானிசம் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு பார்க்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்பானியான் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஃபார்ம் ஆன கார்பானியான் ஆல்டிகைட் ஆர் கீட்டோனோட கார்பனைல் கார்பனில் அட்டாக் பண்ணும். ஸோ அதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து ஆக்சி ஆனையான் ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஆக்சிஜன் வித் நெகட்டிவ் அயான் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஈனோலேட் அயான் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா எலிமினேஷன் ஆகுது. Cl மைனஸ் எலிமினேட் ஆகி நமக்கு கிளைசரிக் எஸ்டர் லிங்கேஜ், கிளைசரிக் எஸ்டர் அதாவது ஈபாக்சி எஸ்டர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து டார்சன்ஸ் ரியாக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்போ நான் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசத்தோடு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.